ஹாய் ஹலோ. நம்ம அந்த ஒரு புகைப்படம் பார்ட் 2 கதையை தாங்க பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஏற்கனவே சேனல் பேஜில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்ட் 2 கதைங்க. அந்த ஒரு புகைப்படம் பாகம் 2 கதையை பார்த்துடலாமா? வாங்க. அந்த ஃபோன் அழைப்பு முடிந்ததும் விக்னேஷுக்கு தூக்கமே வரவில்லை. என் அப்பா உயிரோடு இருக்கிறாரா? அப்படின்னா ஏன் 20 வருடமாக மறைந்து வாழ்ந்தார் என்ற கேள்வி அவனை வாட்டியது. அடுத்த நாள் அந்த தெரியாத நம்பர் அனுப்பிய முகவரிக்கு சென்றான். அது ஒரு சிறிய மலை கிராமம். அங்கே பழைய வீட்டின் முன் ஒரு வயதான மனிதர் நின்றிருந்தார். விக்னேஷ் அருகே சென்றான். அந்த மனிதரின் கண்களில் கண்ணீர். விக்னேஷ் என்று அழைத்தார். அந்த குரல் வீடியோவில் கேட்ட அதே குரல். அப்பா என்று சொல்லி விக்னேஷ் உறைந்து நின்றான். இருவரும் பல வருடங்களுக்கு பிறகு அணைத்து கொண்டார்கள். சில நிமிடங்கள் கழித்து விக்னேஷ் கேட்டான், அப்பா, ஏன் எங்களை விட்டு போனீர்கள்? அப்பா அமைதியாக ஒரு பழைய கோப்பை கொடுத்தார். அதில் சில ஆவணங்கள், புகைப்படங்கள் இருந்தன. 20 வருடங்களுக்கு முன்பு விக்னேஷின் அப்பா ஒரு பெரிய சட்டவிரோத குழுவின் இரகசியங்களை புகைப்படமாக எடுத்திருந்தார். அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். அந்த உண்மையை வெளியிட்டால் குடும்பத்திற்கே ஆபத்து ஏற்படும். அதனால் போலீசார் மற்றும் சில நல்ல மனம் கொண்டவர்கள் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டார்கள். தான் இறந்து விட்டேன் என்று எல்லோரையும் நம்ப வைத்தார்கள். அதன் பிறகு விக்னேஷின் அப்பா வேறு பெயரில் வாழ ஆரம்பித்தார். ஆனால் ஒவ்வொரு பிறந்த நாளிலும் தூரத்தில் இருந்து தன் மகனை பார்த்து கொண்டே இருந்தார். விக்னேஷ் அதிர்ச்சி அடைந்தான். அப்படியென்றால் அந்த பழைய புகைப்படத்தில் நான் எப்படி இருந்தேன்? அப்பா சிரித்தார். அது ஒரு சாதாரண புகைப்படம் இல்லை. அவர் கேமராவின் உள்ளே மறைத்து வைத்திருந்த ஒரு கடிதத்தை எடுத்தார். அதில் எழுதியிருந்தது, ஒரு நாள் என் மகன் இந்த கேமராவை கண்டுபிடிப்பான். அவன் எப்படி இருப்பான் என்று நான் 1000 முறை கற்பனை செய்தேன். அந்த கற்பனையையே ஒரு ஓவியராக இருந்த என் நண்பர் புகைப்படமாக உருவாக்கி வைத்தார். விக்னேஷின் கண்களில் கண்ணீர் வந்தது. 20 வருடங்கள் தூரத்தில் இருந்தாலும் ஒரு அப்பாவின் அன்பு ஒருபோதும் குறையவில்லை. ஆனால் இன்னொரு கேள்வி, அந்த கேமராவில் இன்னும் திறக்கப்படாத ஒரு ரோல் இருந்தது. அதில் என்ன இருந்தது? அந்த கதையை அடுத்த பாகத்தில் நாம் பார்ப்போம். நன்றி. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன நடக்குது, இந்த கதை எப்படி மூவ் ஆகுது என்றதை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.